எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரஸரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு அந்த ஏர் கம்ப்ரஸர் இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்துட்டு நல்ல ஒரு பேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கில் வந்துட்டு ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட்டோட உள்ள கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டூல்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேனுவல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வந்து தெளிவான மேனுவல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதான் இருக்குது. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கம்ப்ரஸர் வந்துட்டு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் எம்ஐயோட போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஏர் வந்துட்டு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ரெஷரோட கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டர்லாம் உள்ள வச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ அது வந்துட்டு அதுக்கு தகுந்த வெயிட் வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த வால்வு. ஸோ அந்த வால்வு வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதுலேருந்து ஏர் வரும். இன்னொரு ரெண்டு வந்துட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் எடுத்து டேரெக்டாக எடுத்து நம்ம வந்துட்டு வெஹிக்கிளில் ஏர் கொடுக்கறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதை வந்துட்டு நான் அப்படியே லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே இந்த ரெண்டு வால்வுக்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன லைட் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஏர் ஃபில் பண்ணுறீங்க, நடுவில் எங்காச்சும் நிறுத்தி ஏர் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்துட்டு ஒரு சின்ன டார்ச் லைட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான். இல்லை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளேல பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன மோடு வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸரில் பார்த்திங்க அப்படின்னா 5 டைப் ஆஃப் மோடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன, எதுக்கு எது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வேல்யூஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். மேலே இங்கே வந்துட்டு பிஎஸ்ஐ இல்லைனா பாஸ் அப்படின்ட்டு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். சில பேருக்கு பாஸ் அப்படின்னா என்னென்னு தெரியாது, அது என்னங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். சரி, ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே இது வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்க்குலராக கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு 4 சைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது என்னென்னங்கிறத வந்துட்டு 5 பட்டன் எதுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே வந்துட்டு ப்ளஸ், கீழே வந்துட்டு மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ப்ளஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு யூனிட்ஸ் வந்துட்டு இங்கே ஏறிட்டே போகும், பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏறிட்டே போகும். கீழே வந்துட்டு நீங்கள் மைனஸ் கொடுக்க உங்களுக்கு வந்துட்டு கீழே பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த ஆப்ஷன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு லைட் வந்துட்டு மேலே ஏறியும். ஸோ மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைட் வந்துட்டு ஆஃப் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு லைட் ஆப்ஷன் வந்துட்டு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மோட் சேஞ்ச் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட், 5 டைப் மோட் சொன்னார் இல்லைங்களா. ஸோ அந்த 5 டைப் ஆஃப் மோட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இப்போ அந்த லெஃப்ட் சைடு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஏதாச்சும் ஒரு மோட்னா அந்த இடத்துல இண்டிகேஷன் காமிக்கும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மோடுமே டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அது வந்துட்டு மேனுவல் மோடில் இருக்குது. நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் மோடு பார்த்திங்க அப்படின்னா பைசைக்கிள் மோட், நம்ம சைக்கிளுக்குலாம் வந்துட்டு காத்தடிக்கிறதுக்காக சைக்கிள் மோடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் சைக்கிள். ஸோ இது வந்துட்டு பைக்கு, ஸ்கூட்டிலாம் வந்துட்டு நீங்கள் இந்த மோடு வச்சுட்டு ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கார் மோடு. ஸோ கார் மோடு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் செட் பண்ணி நீங்கள் வந்துட்டு காருக்கு ஏர் ஃபில் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பால். ஸோ வந்துட்டு நம்ம ஃபுட்பால், பேஸ்கெட் பால்லாம் இருக்கும் இல்லைங்களா, வாலிபால்லாம், அதுக்குமே நீங்கள் வந்துட்டு இது மூலிமா ஏர் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்குன்னு பாலுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 டைப் ஆஃப் மோட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் மோட். ஸோ இதில் வந்துட்டு 3 PSI, அதாவது நம்ம 3 பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா வெஹிக்கிளுக்கு வந்துட்டு காற்று பிடிக்கும் போது. ஸோ அப்போ வந்துட்டு 3 PSIலிருந்து மேக்ஸிமமாக 145 PSI வரைக்கும் நீங்கள் மேனுவல் மோடில் வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும். ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் பாயிண்ட்ஸையும் வந்துட்டு நீங்கள் வேணுங்கிற மாதிரி வச்சு மேனுவல் மோடில் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் மோட். ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத வந்துட்டு நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் சைக்கிளுக்கும் அதே மாதிரி தான், காருக்கும் அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா PSI அப்படிங்கிறதுல இல்லை, பார்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு எல்லா மோடுக்கும் மென்ஷன் பண்ணல, குறிப்பிட்ட 2 மோடுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு எந்தெந்த மோடுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் அண்ட் கார். PSI அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு மென்ஷன் பண்ணல, பார்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பார் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு PSI-யாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பார் வந்துட்டு 14.5 PSI அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு கன்வெர்ஷன்லாம் டைம் எடுக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேனுவல் மோடில் வந்து வச்சுட்டு நீங்கள் ஏர் ஃபில் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். பட் இதில் வந்துட்டு மேனுவல் மோட் யூஸ் பண்ணும்போது ஆகட்டும், எந்த மோட் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்துட்டு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறது என்னன்னா ரொம்பவே சேஃப்டியாக அதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு 0.16 ஒரு பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ அது எப்போ வந்துட்டு நான் பாயிண்ட் செட் பண்ண உடனே டேரெக்டாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள். செட் பண்ணிவிட்டு சென்டரில் உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஒரு நாய்ஸுமே கொஞ்சம் வரும். அது எப்படிங்கிறத நான் இப்போ ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும்.
ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த ஆப்ஷன் சென்டர் ஆப்ஷன் மூலியமாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இங்கே கீழே வந்து சார்ஜிங் போர்ட். ஸோ சார்ஜ் பண்ணுறது வந்துட்டு நம்ம ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல சார்ஜிங் போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படின்னு வந்துட்டு இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒயிட் கலர் எரியுது. ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மினிமம் 50% வரைக்கும் 100 to 50% வரைக்கும் உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துட்டு லைட் இண்டிகேட் ஆகும். 50 to 20% வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்துட்டு லைட் எரியும். 20%க்கும் கீழே சார்ஜ் வந்துருச்சு அப்படின்னா ரெட் கலரில் வந்துட்டு இந்த இடத்துல லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பேட்டரி இண்டிகேஷன் வந்துட்டு இந்த லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒயிட் லைட் வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். சார்ஜ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு உங்களுக்கு லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பேட்டரி இண்டிகேஷன் லைட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தோம்னா அவ்வளோதான் சார்ஜ் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வென்டிலேஷனுக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வென்டிலேஷனுக்காக ஃபுல்லாக வந்துட்டு ஹோல்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக எல்லா ஆப்ஷன்ஸுமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இவ்வளோ தான் வந்துட்டு இந்த இதிலே கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே, எல்லா ஆப்ஷன்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது, ஆன் ஆஃப் சுவிட்ச் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஆன் ஆஃப் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நான் ஒரு ஹோஸ் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளக் பண்ணி ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் மேலே அப்படி ரிமூவ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆன் ஆகிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு தனியாக வந்துட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துட்டு எதுவுமே கொடுக்கல. சரி, ஓகே, இப்போ நான் வந்துட்டு இது ஆன் பண்ணி அதாவது ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமமாக நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா 3 minutes வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஹோஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு 3 minutes கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக இதை வந்துட்டு மறுபடியும் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிடும். இல்லை அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணியே பிடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு ஆன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதில் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வந்துட்டு ஒரு சின்ன பேக் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பேக்கு. இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்படி என்னென்னட்டு. ஸோ சார்ஜிங் கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு ஒரு 2 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்துருவோம். 2 வால்வு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வால்வை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த வால்வு பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வால்வு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸரில் வந்துட்டு அந்த மவுத் ஏரியாவில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது எந்தெந்த வெஹிக்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசைக்கிள், நம்மளோட 2 வீலர்ஸ்க்குலாம் நம்ம பயன்படுத்தும் போது இதை வந்துட்டு இந்த வால்வு அதில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வால்வ். ஸோ இந்த வால்வ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைனலாக ஒரு மோடு சொன்னோம் இல்லைங்களா, பால் மோட் அப்படின்ட்டு. ஸோ அந்த பால் மோடுக்காக தான் வந்துட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அந்த மவுத்தில் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணால் போதும். ஸோ ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த வால்வ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி வந்துட்டு தாராளமாக ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். சார்ஜிங் கேபிள். ஸோ சார்ஜிங் கேபிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு உங்களோட அடாப்டரில் போட்டு நீங்கள் வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 2000 mAh பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு ஒரு 30 minutes வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லாங் டேர்மில் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க, சார்ஜும் போடலன்னு எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா மேக்ஸிமமாக 3 months ஒன்ஸ் வந்துட்டு இதோட பேட்டரி வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கிறது, ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வைக்கிறது பெட்டராக இருக்கும். நீங்கள் யூஸே பண்ணனாலும் 3 மாதத்துக்கு இருக்கா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும், வந்துட்டு சீக்கிரமாக போகாது அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதை வந்துட்டு ரொம்ப நம்ம லாங் டேர்மில் ரெகுலர் யூஸ்க்கு வந்துட்டு இருக்க போகிறதில்ல. ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம வந்துட்டு எடுத்து மறுபடியும் ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது 3 months ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹோஸ் வந்துட்டு நீங்கள் ஏர் ஃபில் பண்ணும்போது ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லாவே ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு ஒரு இடத்துல சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸரை வாங்கிட்டு நான் பெரிய பெரிய வண்டி லாரி டெம்போக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகும்போது வந்துட்டு இது அந்தளவுக்கு சூட் ஆகாது. இதோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ வந்துட்டு இதுலேயே மோடு பார்த்திங்க அப்படின்னா கார் மோடு வரைக்கும் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக அந்த பால்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஓரளவுக்கு பேசிக்கான யூஸுக்கு இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரொம்ப பெரிய ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்லாம் போகும்போது இது அதிகமாக சூட் ஆகாது. ஸோ அது வந்துட்டு நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங் ரிங் இருக்கும் இல்லைங்களா, நம்ம குளிக்கும்போது ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிக்கும்போது ரிங்காட் இருக்கும். ஸோ அந்த இதை வந்துட்டு ஃபில் பண்ண முடியும் இதில். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் பலூன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பலூன்ஸுமே வந்துட்டு இதில் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் மேனுவல் மோடில்
மாடியூல் வச்சுட்டு ஃபில் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் வேறு இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா கெப்பாசிட்டி கம்மியாக சின்ன இதுக்கெலாம் ஃபில் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் மேனுவல் மோடு வச்சுட்டு போய்க்கிறதே பெட்டராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இதில் ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெளிவாக பார்த்துருப்போம். இது இப்போ வந்துட்டு எப்படி ஏர் ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன் வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம காரில் எப்படி இந்த எம்ஐ போர்ட்டபிள் ஏர் கம்ப்ரஸர் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட வந்துட்டு நம்ம வால்வில் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப் தான் நான் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அட்டாச் ஆயிடும். ஸோ நான் இந்த வால்வில் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா வந்துட்டு வால்வ் இதில் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அந்த வால்வ் எதுவுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணல. ஸோ கார் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு டேரெக்டாக அப்படியே நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ண உடனே வந்துட்டு நான் என்னால் ஏர் ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்பிளே ஆஃப் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து 22 அப்படின்ட்டு காமிக்குது. இந்த 22 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டாக டயரில் இருக்கிற ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துட்டு இதில் காமிக்குது. ஸோ நான் வந்து 22 நான் வந்து 32 வேணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு சென்டர் பட்டன் வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு உடனே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு 22 ஒரு பாயிண்ட்டாக எனக்கு வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு 22 ஒரு பாயிண்ட்டாக எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹோஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆனால் தான் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டைம் விட்டு பண்ணணும். மித்தபடி பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு ஓரளவுக்கு ஹீட் ஆகிறது தப்பு வராது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா 32 பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதுவே வந்துட்டு ஆஃப் ஆயிடும். இப்போ நம்ம டூ வீலருக்கு எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இதில் வந்துட்டு இந்த வால்வ் மட்டும் நான் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்துட்டு பைசைக்கிள் அதாவது மோட்டார் சைக்கிள் அந்த இதுக்கெலாம் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு வால்வ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வால்வ் வந்துட்டு அதாவது வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வால்வ் வந்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நான் காருக்கு இன்சர்ட் பண்ணதே தான் இதுக்கு நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வால்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏர் ஃபில் பண்ணுற வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பஞ்சரான வீலை வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ நீங்கள் எதுவுமே பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்டாகவும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் முக்கியமாக ஹில்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல் கூட அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான நோட்டீஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்றத மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.